ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்கிற படம். அத பத்தின ஒரு அப்டேட் குடுத்திருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நடக்க போகுது? இல்ல அது கன்ஃபார்ம் பண்ணுறேன். டைரக்டருடைய பார்வையில் நீங்கள் எல்லாமே விட்டுறணும். அதில் ரொம்ப நீங்கள் தலையிட முடியாது. நீங்கள் ரஜினி சார் தலையிடவே மாட்டார். கமலஹாசனுடைய நிறைய படங்கள் சுமாராக போனதுக்கு காரணம் கதைக்குள்ளே உள்ள போயிடுவார். அஜித் பெரிய இடத்துல தான் இருக்கார். அவர் பெரிய இடத்துல பிடிக்கல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் ஏகப்பட்ட காம்படிஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அவருக்குன்னு ஒரு இடம் பொசிஷன் இருக்குது. இப்போ சம்பளம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஹை லெவலில் போகுது. இப்போ அங்கே தயாரிப்பாளர் கொடுப்பதற்கு தயங்குறாங்க. அது ஒரு ரீசனாக இப்போ பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட வந்து 180 crores வரைக்கும் அஜித் அவர்கள் கேட்டதாக ஒரு தகவல். படத்துக்கு ப்ரொமோஷன்லையோ ஆடியோ லான்ச்சோ எல்லா பேரையும் வரணும். ஏன்னா இன்க்ளூடிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிலேருந்து விஜயிலேருந்து கமல்லேருந்து எல்லா பேருமே வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ அஜித் அவர்கள் மட்டும் வராமல் இருக்கிறது மீது வந்து மிகப்பெரிய ஒரு குறை தான். வந்து ஒரு ஹீரோக்கள் இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கறதுனால தான் எல்லா பேருமே கேட்பாங்க. எல்லா ஹீரோவுமே நேற்று வந்த பிரதீப்ரான் கூட இப்போ 25 crores மேலே போகிறாரு. அப்போ நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க. அமரன் டைரக்டர் அண்ட் சாய் பல்லவி சிவகார்த்திகேயனை தனுஷ் ஃபாலோ பண்ணுறாரா? அது ஒருத்தர் ஹீரோயினை அவர்கிட்ட நிறைய லைன் அப்பில் இருக்குது சார். அதை ஒன்றா பண்ணிட்டேன். அதான் அவர் சொல்லும்போது 24 டைமே எனக்கு பத்தலை. நான் எங்கே மிர்லான் தாரோடலாம் போய் ஜாலியாக டேட்டிங் பண்ணுற விஷயத்தை அவர் சொல்லப்படுறேன். முதல் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் வந்து நான் பார்க்குறேன், அவ்வளோ டைரக்டர்ஸை நாங்கள் பார்த்தோம். நார்மலாக வந்து கேஷுவலாக இருந்தாங்க. எல்லாருமே கண்ணன் ரவிக்கிட்ட ஒரு படத்தை வந்து புக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு இயக்குனர் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று சொன்னோம்னா அதுக்கு பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஆனால் இந்த அவரை மொட்டையடிச்சு ஏமாத்தலாங்கிற தாட்ஸில் எந்த இயக்குனர் போனாலுமே அதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்கிற படம். அதை பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நடக்க போகுது, இல்லை திரும்ப அதுவும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா? இல்லை அது கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த மிடில் கேப்பில் தான் வந்து 173 ஒன்லி ரஜினி சார் மட்டும் பண்ணுறாங்க. கமலுடைய தயாரிப்பில் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படமாக தான் முதல் வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போது ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தில் வந்து 2 பேர் நடிக்கிறாங்க. அது கன்ஃபார்ம். ஆனால் அங்கே கமல்ஹாசன் தயாரிப்பு கிடையாது. ஓகே. ஸோ ஒன்லி இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும்தான் தயாரிப்பில் வர்றாங்க. அப்போது அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 750 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு படம். அது நெல்சன் தான் பண்ணுறாரு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே. அது கூட கம்மிங் இந்த மந்த் எண்டில் வந்து ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணுறாங்க. இப்போ அதை ஷூட் பண்ணி முன்னாடியே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வேறு அதை. ஸோ அது கன்ஃபார்ம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கமலுக்கு ஒரு படம் பண்ணித்தரணும்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த ஒரு கேப்பில் தான் இம்மிடியட்டாக 173 படம் இப்போ கமலுடைய தயாரிப்பில் ரஜினி மட்டுமே ஹீரோ பண்ணக்கூடிய படம். சிபி சக்கரவர்த்தி பண்ணுறாரு. இப்போ ஜெயலு 2 முடிச்சுட்டு நெல்சனோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இதுவாக தான் இருக்கும். ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்கிற படமாக தான். ஆமாம் நெல்சன் அதில் தான் உட்காராரு. June 12 படம் ரிலீஸ். ஓகே. இப்போ கிட்டத்தட்ட ஜெயலலிதா படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சு. நெக்ஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் வந்து போயிட்டுருக்காரு. இப்போ இது அதுக்கிடையில் வந்து இந்த ப்ரோமோ விடுறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம தான் கன்ஃபர்மேஷன். இது ஆல்ரெடி முன்னாடியே சொல்கிறது மாதிரி ரஜினி சொல்லும் போதே வேணான்ட்டார். ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சார் நெருக்கத்தில். இப்போ விட்டோம்னா இதனுடைய ப்ரொமோஷன் அதிகமாக போயிடும். ஜெயலலிதாவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நான் அப்படின்னா. ஸோ இப்போ அந்த ஊருக்கு எல்லாமே முடிச்சிட்டார். இப்போ இந்த ப்ரொமோஷன் விட்டதுக்கு அப்புறமேல அந்த கதையை ஃபுல்லாக டெவலப் டிஸ்கஷனில் உட்கார போகிறார். இப்போ அது வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இயர் கிடையாது. அதனால் June 12க்கு பிறகு ஒரு 6 மாதம் ஃபுல்லாக உட்காராரு. எப்படி நீங்கள் வந்து ஒரு 1 இயர் தனியாக போய் உட்காந்துட்டு ஜெயலலிதாவுக்கு வந்தாரோ அந்த மாதிரி அது தனியாக உட்காடுறாங்க. அதுக்கு அந்த மிடில் கேப்பில் தான் ஒரு 4 மாதம் கேப்பில் 173 படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போது அப்படி பார்க்கும்போது அடுத்து அஜித் அவர்கள் அப்படின்னு பார்த்தா, அஜித் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்க வேண்டியது இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். பட் அவர் பெருசாக சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறதே இல்லை. நான் ரீசெண்டாக கேஆர் ப்ரொடியூசர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அஜித்துக்கு சினிமா மேலே வந்து ஒரு சினிமாவோட தண்டனையாக தான் அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசையே இல்லை அவருக்கு ரேஸ் மட்டும் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே படங்களும் அவருக்கு சரியாக கமிட் ஆக மாட்டேங்குது. ப்ரொடியூசர்ஸ் யாரும் அவரை வச்சு படம் பண்ணவும் தயாராக இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் போயிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அடுத்து அஜித்துக்கு படம் வருமா வரலையா, இல்லை என்ன நடக்க போகுது? அஜித் முதல்ல தெளிவு சொல்ல, அஜித் பெரிய இடத்துல தான் இருக்கார். அவர் பெரிய இடத்துல பிடிக்கல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் ஏகப்பட்ட காம்படிஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அவருக்குன்னு ஒரு இடம் பொசிஷன் இருக்குது. அது வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை. பட் அது இருந்த இடத்த அவர் கொஞ்சம் இழந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவருக்கான அந்த பட்ஜெட் எல்லாம் சக்ஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அவரோட பிஸ்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. இல்லை நம்ம வந்து என்னென்னா அந்த டைரக்டருடைய பார்வையில் நீங்கள் எல்லாமே விட்டுறணும். அதில் ரொம்ப நீங்கள் தலையிட முடியாது. நீங்கள் ரஜினி சார் தலையிடவே மாட்டார். ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சுன்னா டைரக்டர் சொல்கிறது மட்டும்தான் கேட்பார். பட் நீங்கள் இடையில நீங்கள் கதைக்குள்ளே போகும்போது கமலஹாசனுடைய நிறைய படங்கள் சுமாராக போனதுக்கு காரணம் கதைக்குள்ளே உள்ளே போயிடுவார். பட் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மகிழ் திருமணி கூட விடாமுயற்சி பண்ணுற படம் அவரு கதை கிடையாது. அது அவர் சொன்ன கதை வேறு. அந்த கதையை வேணான்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் தான் விடாமுயற்சி கதையை வந்து இங்கிலீஷ் படத்தை ரீமேக் பண்ணணும்னு சொல்லி
அது கொடுக்கப்பட்டுச்சு. பட் அது அது எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. குட் பை டைவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆதிக்க ரவிச்சந்திரா ஒரு நார்மலான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஆனால் பட் அஜித்தோட இந்த ஃபேம் ஸ்டைலிஸுக்கு அந்த படம் ஓடிச்சு. ஆனால் இப்போ சம்பளம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஹை லெவலில் போகுது. இப்போ அங்கே தயாரிப்பாளர் கொடுப்பதற்கு தயங்குறாங்க. அது ஒரு ரீசனாக இப்போ பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட வந்து 180 crores வரைக்கும் அஜித் அவர்கள் கேட்டதாக ஒரு தகவல். 100 crores வரைக்குமே எல்லாம் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. மேபி அதில் வந்து படம்லாம் முடிஞ்சு ப்ராஃபிட்டில் ஹெவியாக வரும்போது நீங்கள் இப்போ அதை பேலன்ஸ் பேசக்கூடிய படத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் சார், ப்ராஃபிட் ஷேர் மாதிரி அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வந்து பேசப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே வர்றது மாதிரி இருக்கார் அஜித் அவர்கள். காரணம் கேட்டிங்கன்னா விஜய் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல போய் அவர் 225 கோடி ரூபா சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கார், ஜனநாயகம் தான் வாங்கியிருக்கார். பட் நமக்கு வந்து ஈக்குவல் தான். 2 பேர் ஒரே டைமில் ஃபீல்டு இருக்கும். ஸோ வந்தவங்க 2 பேருமே ஈக்குவலாக இருக்கிறவங்க தான். அந்த சம்பளங்கிற விஷயத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஏறுறது. இது ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்க்க போகும்போது தயாரிப்பாளர்களுடைய மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். நம்ம நீங்கள் வந்து ஒரு ஹீரோக்கள் இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கறதுனால தான் எல்லா பேருமே கேட்பாங்க. எல்லா ஹீரோவுமே இப்போ நேற்று வந்த பிரதீப் கூட இப்போ 25 crores மேலே போகிறாரு. 3 படம் ஹிட்டு கொடுத்துட்டார் வேறு. அப்போ நீங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க, 1 year வெயிட் பண்ணுறேங்கிறீங்க. அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள்? ஓகே, இப்போ சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஆனால் இப்போது AK-64 படத்துக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் கமிட் பண்ணார். அதை தான் கார் ரேஸ்லாம் முடிச்சு அக்டோபர் வந்துட்டு நவம்பர் வெயிட் பண்ணார், அவர் விலகி போயிட்டார். அப்போ அந்த இடம் கேப் ஆகுது. இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து இனிமேல் தான் பேசணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு மாறுது. அதனால தான் அஜித்துக்கு பிடிச்சது கிடைக்கல அப்படிங்கிற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக தகவல் வெளியில் போகுது. அப்புறம் அஜித்தே ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்து வச்சு தான் அஜித் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் இப்போதைக்கு இருக்குது. பட் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ரொடியூசர் உள்ளே வர்றாங்க இப்போ அஜித்துக்கு. ஒரு பென் ஸ்டுடியோஸ் மும்பை நிறுவனம் ஒன்று வருது, சத்யஜோதி கூட ஒன்று வந்து பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. இதோட சேர்த்து நீங்கள் குட் பை டைவிலுடைய ப்ரொடியூசர் மைத்ரி மேக்கர்ஸும் பேசுகிறாங்க. எல்லாமே 100 crores நின்று ப்ராஃபிட்டில் ஷேருக்கு வர்றாங்க. இது அஜித் கிட்டத்தட்ட ஓகே அப்படின்ட்டாருன்னா இம்மிடியட்டாக அந்த வேலைகள் வந்து பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணது மாதிரி இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சார் ஆதிக்கு. இப்போ ப்ரொடியூசர் வந்து ஓகேன்னு சொன்னால் உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார் வருவான்னு தெரியல. ரெண்டாவது சொன்னது மாதிரி அவர் வந்து படங்களில் வந்து ஒரு நம்ம கேஆர் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன், அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் நிறைய இருக்குது. இப்போ அதனால தான் அவர் வந்து டோட்டலாக நான் யாரையுமே மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விலகி போனார். பட் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு படம் நம்ம அஜித் அவர்களை நம்பி கிட்டத்தட்ட 200-300 கோடி ரூபா செலவு பண்ணி போனால் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்லையோ ஆடியோ லான்ச்சோ எல்லா பேரையும் வரணும். ஏன்னா இன்க்ளூடிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினிலேருந்து விஜயிலேருந்து கமல்லேருந்து எல்லா பேருமே வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ அஜித் அவர்கள் மட்டும் வராமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு குறை தான். பட் இனிமேல் வருவார்னு நினைக்கிறேன். இந்த AK-64 படத்துக்கு பிறகு நீங்கள் புதிய அஜித்தை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு படம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, D55 அப்படிங்கிறது. ஸோ அதில் பார்க்கும்போது நம்ம அமரன் டைரக்டர் அண்டு சாய் பல்லவி அவங்களெல்லாம் வச்சு தான் அந்த பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டாக் இருக்குது, சிவகார்த்திகேயனை தனுஷ் ஃபாலோ பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ஒருத்தர் ஹீரோயினை கமிட் பண்ணுறது அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1001 தான் ஜெயலலிதா அவர்களே ஜோடியாக போட்டாங்க. இப்போது 14-15 இயர்ஸ் ஏதோ படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. உடனே சிவாஜி அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஜோடியாக பண்ணிட்டாங்களா, ஜெயலலிதா எனக்கு ஜோடியாக போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் உடனே பேசப்படும் போது தான் கலாட்டா கல்யாணம்னு நினைக்கிறேன், அதில் கலர் படம் பண்ணாங்க. கலாட்டா கல்யாணம் சிவாஜி சாருடைய சொந்த படம் நினைக்கிறேன். அதில் வந்து ஜெயலலிதாவில் கமிட் பண்ணாங்க. அதில் ஒரு பாட்டே இருக்கும். ஸோ வந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு ஒரு பாட்டே வர வேண்டும் மகரன்னு சாங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ இருந்தே இருக்குது. நீங்கள் ஒரு ஹீரோ நடித்த ஹீரோயின் இப்படின்னு வரும். ரஜினி சாரோட நடித்த ஹீரோயினை அது கமல் பண்ணுவாங்க. ரஜினி சாரோட நடித்த ஹீரோயினை இந்த விஜய் கமிட் பண்ணார் இல்லையா. இப்போ அது வந்து ரொட்டேட் தான். அப்படி தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு தனுஷ்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் உள்ள சில சூழ்நிலைகள்னால இது இப்படிலாம் பேசப்படுறது மாதிரி இருக்குது. இந்த கதைக்கு ராஜ்குமார் பண்ண கதைக்கு வந்து தனுஷ் சாஃப்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால் அந்த இயக்குனர் போகிறாரு, இந்த ஹீரோயின் சாய் பல்லவி போகிறாங்க. இதோட ஒரு கேமியோவில் வந்து நம்ம மம்முட்டி சார் உள்ளே வர்றாரு, ஸ்ரீலீலா இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ஒரு பட்ஜெட்டில், பெரிய பட்ஜெட்டில் தனுஷ் படங்களே இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படமாக தயாரிக்கப்படுது. இது கொஞ்சம் தனுஷ் சைலண்ட்டாக ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அவரோட லைனப்பில். அவர்கிட்ட நிறைய லைனப்பில் இருக்குது சார். அதை ஒன்றா பண்ணிட்டேன். அதான் அவர் சொல்லும்போது 24 டைமே எனக்கு பத்தலை, நான் எங்கே மிர்லான் தாவரோடலாம் போய் ஜாலியாக டேட்டிங் பண்ணுற விஷயத்தை அவர் சொல்ல வராதிப்பாரு. ஆமாம், அதுவும் கேட்கலான்னு இருந்தேன். அது இப்போ பயங்கர இது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்கள வச்சு பயங்கரமாக நிறைய ட்ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எப்படி போய் முடிச்சிருக்காங்க? இல்லை, அது ஃபுல் ஸ்டாப் வந்து மிர்லானே வச்சுட்டான்னு நினைக்கிறேன். தனுஷ் எனக்கு அண்ணா மாதிரின்னு விஷயத்தை போட்டு வளைச்சி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்காங்க, எனக்கு அவங்களுக்குமே ஒரு சின்ன கிளாஷ் ஓடிட்டுருக்கு போது தனுஷ் கோ ஆர்டிஸ்ட்டு, அதனால் பர்த்டேக்கு கூப்பிட்டு தான் இங்கே பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது.
அதனால் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள தனுஷ் போகலை. ஏன்னா அதுக்குள்ளே போக அவர் வந்து விரும்பலை. ஏன்னா பெரிய பசங்களை வளர்ந்துட்டாங்க. இப்போ ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு, தனுஷோட பையன் யாத்ராவை. அதனால் இவ்வளோ வேலைகள் இருக்கனால திரும்பி மீண்டும், ஏன்னா ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி ஸோ அந்த ஐஸ்வர்யா எவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு பெரிய விஷயம் எல்லாருமே ரஜினி சாரோட போகும்போது அங்கேயே நீங்கள் வந்து அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து எப்படி ரன் பண்ண முடியும் அவரால்? 1008 கேள்விகள் கொஸ்டின் வரதான் செய்யும். அடுத்து அதுக்குள்ளே அவர் அதை போக விரும்பலைன்ட்டார் அவர் தனுஷ். லைனப்பில் நிறைய படங்கள் இருக்குது அவருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஹாலிவுட் படமும் ஒன்று கமிட் பண்ண போகிறாரு இப்போ. ஸோ டோட்டலாக தயாரிப்பில் இருக்கார், ஹீரோவாக இருக்கார், ஸோ டைரக்டராக இருக்கார். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவருக்கு மிர்லானோட டேட்டிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. கடைசியாக ஒரு கேள்வி, நான் இப்போ தமிழுக்கு ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வந்திருக்காரு கண்ணன் ரவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 50 படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாரு. முதல் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் வந்து நான் பார்க்குறேன், அவ்வளோ டைரக்டர்ஸை நாங்கள் பார்த்தோம், நார்மலாக வந்து கேஷுவலாக இருந்தாங்க. பட் அங்கே இருக்கிற டாக் என்னன்னா, எல்லாருமே கண்ணன் ரவி கிட்ட ஒரு படத்தை வந்து புக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க, அதனால தான் சக்ஸஸ் மீட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, படம் தயாரிப்புக்கு 50 படங்களுக்கு மேலே தயாரிப்பேன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் தான். இப்போ ஐஸ்வர்யன்னு சொல்லி 10 படங்களுக்கு மேலே தயாரிக்கிறதா சொல்லி போட்டுட்ருக்காங்க. பட் நல்ல விஷயம், ஸோ வரவேற்கலாம். அவர் மேலே சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ் தான் காரணம். படங்கள் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு, ஆனால் அதை அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்கள் டிடிடிலே நிறைய மிஸ்டேக் நடந்திருக்கு. போட்ட பட்ஜெட்லாம் தாண்டி நிறைய படங்கள் வந்து தாறுமாறாக வந்து இறக்கிட்டார். பட் அதுக்கு இன்னும் கணக்கு வழக்கே போகலை, அவருக்கு பரவாயில்லன்னு விட்டுட்டார். செலவுகள் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் எல்லா டைரக்டர்ஸும் அவரை தேடி போகிறாங்களான்னு நீங்கள்? இல்லை, அதுதான். அதாவது ஒரு இயக்குனர் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று சொன்னோம்னா அதுக்கு பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஆனால் அவரை மொட்டையடிச்சு ஏமாத்தலாங்கிற தாட்ஸில் எந்த இயக்குனர் போனாலுமே அதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே லைக் 1000 கோடியை கொண்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி பணமே இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க. பட் அந்த தவறை வந்து கண்ணன் ரவி அவர்கள் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சிம்பு தேசிங் பெரியசாமி படமே 150 கோடிக்கு மேலே தயாரிப்பு வேணும்னு பட்ஜெட் சொல்லும் போது கூட ஹையஸ்ட் பட்ஜெட்னு சொன்னார். 150 கோடி வெரி ஈஸி தான், அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறாரு. இப்போ சிம்பு ஹீரோ, இவர் டைரக்ஷன், இப்படி நம்ம 150 கோடி பண்ணுறோம், மேற்கொண்டு ப்ரொமோஷன் போட்டால் மினிமம் 25 crores மேலே வரும். இப்போ 175 crores மேலே பண்ணும்போது திரும்பி எடுக்க முடியுமான்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. ஏன்னா பெரிய பிஸ்னஸ் மேன். இன்றைக்கி துபாயில் பார்த்தீங்கன்னா துபாய் இளவரசர் குரூப்பு தான். பட் இவர் ஒரு கிங்காக இங்கே உட்காந்துருக்காருங்க. அவரை வந்து ஏமாத்தணுன்னு நினச்சி போனாங்கன்னா அது நடக்காது. பட் அவர் வந்து நீங்கள் கன்வே பண்ணணும், நீங்கள் கதையை சொல்லணும், பட்ஜெட் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். அப்படி சொல்லப்பட்டால் சரியாக இருக்கும். ஆனால் இங்கே சென்னையில் வந்து லீலா பேச நடந்த அந்த ஒரு இதில் தான் பார்க்கும்போது நிறைய பேர்கள் பேசின விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். சினிமா ஈவெண்ட்டில் இவ்வளோ செலிபிரிட்டிஸ் பார்க்க முடியுமா அப்படிங்கும்போது கண்ணன் ரவிக்காக இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்காங்க. அதுதான் எதனால் அப்படின்னு நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, துபாய்க்கு யார் போனோம்னாலே அவர் அங்கே ரெட் கார்பெட் போட்டு ரிசீவ் பண்ணுறார். யார் போனாலுமே 10 பைசா செலவு இல்லாமல் அவர் செலவு பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறார். 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து சாப்பாட்டிலேருந்து தனி கார் கொடுத்துட்றாரு, போகும்போது ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறார். ஏன்னா ஒரு மரியாதை கொடுக்குறாரு. நம்மளுடைய டெக்னீஷியன் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுருக்கார். பட் அப்படி ஒரு தயாரிப்பாளர் உள்ளே வர்றாருன்னா நீங்கள் அவரை கொண்டாடணும், மிகப்பெரிய பல பேரை உருவாக்கணும். அவர் உருவாக்குறது கண்ணன் ரவி ரெடியாக இருக்கார். ஆனால் அதை வந்து அதை மற்றவர்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இங்கே ஜீவா அவர்கள் கூட கிட்டத்தட்ட இன்னும் இந்த கணக்கு வழக்கு கொடுக்கல, நிறைய செலவு இழுத்து விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இப்படி அடுத்தடுத்த படம் பண்ணாங்கன்னா டோட்டலாக வேணாட்டு போய்ட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ அதனால் அவர் சுதாரப்பாக நம்ம வந்து கண்ணன் ரவியை கொண்டு வரணும், அவர் வந்து வளர்த்து விடணும். நீங்கள் அப்போ தான் அவர் மற்றவர்கள் வளர்த்து விடுவார். கடைசியாக ஒரு கேள்விண்ணா, இப்போ வரக்கூடிய பெரிய ஹீரோ படங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற படம் எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அது அப்படியே முடிச்சுக்கலாம் வீடியோ. இல்லை, இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 படங்கள், பெரிய படங்கள் வருது. ஒன்று விஜய் கூட ஜனநாயகன் படம் ஃபஸ்ட்டு 2020 ஆரம்பிக்கும் போது ஜனவரி 9th வர வேண்டிய படம் தான், மிஸ் ஆச்சு. கண்டிப்பாக அது ஒரு ஒரு பெரிய படமாக போட்ட படம். வசூல்லையும் சரி, படமும் வந்து கதைக்களமும் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. விஜய்க்கு பெரிய ஒரு மாசை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த படம், அது ஒரு பக்கம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய ஜெயிலர் 2, ஜெயிலர் 1 எந்த அளவுக்கு தெறிக்க விட்டதுன்னு தெரியும் உங்களுக்கு. அது ஜூன் 12 ரிலீஸுங்கிறத ரஜினி சாரே வேறு சொல்லிட்டாரு. இந்த கதைக்களமே வேறு உங்களுக்கு. அதில் நீங்கள் ஜெயிலர் 1 பார்த்ததோட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் இதில் ஒரு கதைக்களம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ள நேரம் எஸ்ஜே சூர்யா உள்ளே வந்திருக்காரு. ஸோ நடிகை வேல்னு பட்டத்தை வந்து ரஜினி சார் சொன்னவர். அவருக்கு அப்புறம் இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி. அப்புறம் இந்த மாதிரி விஜய் சேதுபதி, நிறைய ஆக்டர்ஸ் குரூப் உள்ளே இருக்குது. அது ஹிந்தியிலேருந்து மிதுன் சக்கரவர்த்தி, வித்யா பாலன் குரூப், ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்திருக்காங்க. பட் இவ்வளோ பேர் வந்தால் கூட கதையில் டிஸ்டர்ப் ஆமான்னு கேட்டால் இல்லை. எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள மோகன்லால் சிவராஜ்குமாரை யூஸ் பண்ணீங்களோ இதுலேயும் கிட்டத்தட்ட இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் உருவாகிற படம், அதுவும் பெரிய அளவில் எதிர்பார்க்குற படம் நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல். ஸோ இந்த 2 படங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய அரசன் வெற்றிமாறன், அதுவும் சாதாரணம் இல்லை. இதெல்லாம் பெரிய பட்ஜெட்னா
அது அந்த கதைக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டாக உருவாக்கிட்டு இருக்கு. பட் அதுவும் ஒரு சிறந்த படமாக தீபாவளி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அஜித்துடைய பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டால் அதுவும் தீபாவளிக்கு வரதா ஒரு தகவல் இருக்குது. கிட்டத்தட்ட கமலுடைய படம் அது மட்டும்தான் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன். நான் அன்பறிவு படம் வந்து அவர் வந்து ஹீரோவை நடித்து அந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. அது இந்த வருஷத்துக்குள்ளே வருமானது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த தனுஷோட படம் 2 படம் வேறு வருது. வெங்கடேஷ் ராஜா இயக்கக்கூடிய கரை வருது. ஸோ இந்த D55 படமும் இம்மிடியட்டாக பண்ணி வரலாங்கிற ஓரளவுக்கு பேசப்பட்டு அதை கமல் தயாரிக்கிறதா ஒரு தகவல் வேறு இருக்காது. ஸோ அதனால் இந்த வருஷம் சிறப்பாக ரசிகர்களை கொண்டாட படத்தை நீங்கள் விட்டுட்டீங்க. அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கருப்புன்னு ஒரு படம் ரொம்ப நாளாக ரேஸில் இருந்துச்சு. ஆளை காணாம. அது என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அது போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் கருப்பு. சூர்யாவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்க்கிற ஒரு படம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கருப்பு பல்சர்னு ஒரு படத்தை வேற விட்டாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறது நீங்கள்? அதை நீங்கள் எப்போயுமே ஒரு படம் வந்து இப்போது அதை ஒரு டேட் மிஸ் ஆகலாம். ஸோ தப்பு கிடையாது. நீங்கள் இந்த இப்போ ஒரு அப்புறம் 3-4 டேட்டு நீங்கள் கொடுத்து மாற்றி போனீங்கன்னா அதனுடைய கிரேஸ் இறங்கும். கருப்பு வந்து 3 முறை போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அது உங்களுக்கு தள்ளி போகுது. இப்போ டோட்டலாக பாருங்கள், கருப்புங்கிற படம் நம்ம மைண்ட்லேருந்தே எரேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது எப்படி பார்க்குறது நீங்கள்? அதை ஆமாம், இப்போ ரசிகர்கள் சுத்தமாக மறந்துடுவான். சூர்யாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் உருவாயிருக்கு. ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்கிற ஒரு தகவல் வருது. அதுவும் மூக்கிட்ட மட்டும் ஒரே கதை தான், ரெண்டுமே ஒரே கதை. இதில் வந்து சூர்யா அட்வொகேட்டாக வருவார், அதில் போலீஸாக வர்றாங்க, அவங்க இன்ஸ்பெக்டராக வர்றாங்க. கதைக்களம் ஒன்று தான். பட் கருப்பு வந்து சூர்யா லிஸ்ட்டை எதிர்பார்க்குற ஒரு படம் தான். ஆனால் அது எப்போ வரும்னு சொல்ல முடியலையேங்க. இந்த வருஷம் வருமானம் நீங்கள் சொன்னதெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு எப்போ வரும்னு. ஆனால் இது எப்போ வரும்னு யாருக்குமே வரும்னு தெரியாமல் இருக்காது. ஏன்னா 3 முறை தள்ளிடுச்சு. இப்போ இல்லை வந்து நீங்கள் கேட்ட எல்லைக்கே கூட பாருங்கள், கடந்த வருடம் 3 முறை தள்ளப்பட்ட ஒரு படம். இப்போவும் ஆட்டோமேட்டிக்காக பிப்ரவரி 4 இந்த தள்ளி போகிறாங்க. இன்னும் போக பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ கம்மியாகிட்டே போகும் உங்களுக்கு. அது எப்போவுமே. ஸோ அதனால் கருப்பு வந்து கண்டிப்பாக அந்த வருஷம் வந்துடும் தான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எப்படி. ஓகே, தேங்க்யூ. நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.